பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பிஸ்மி வானொலி நேயர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பிஸ்மி வானொலியின் சார்பாக நம் சிறப்பு விருந்தினர் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் முதல் ஒளிபரப்பு செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் சிறப்பு விருந்தினர் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்க்கையினுடைய அனுபவங்களை ஒரு தொகுப்பாக, வாழ்வியல் வகுப்பாக, பல ஆளுமைகள் அவர்கள் கடந்து வந்த பாதச்சுவடுகளை, தன் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வரிசையிலே இப்போது நாம் நேர்காணல் காணவிருக்கக்கூடிய பெருந்தகை சிறப்பிற்குரிய மார்க்க அறிஞர், ஆசிரியர், திருக்குர்ஆனையும் நபிமொழியையும் புகட்டக்கூடிய உஸ்தாத், கவிஞர், சொல்லின் செல்வர், எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சேவகர், சிறந்த சிந்தனையாளர், கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர், நம் சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா? இதோ நம் இறையருட்கவிஞர் சீனி நைனா முகமது தன் கவிதையிலே இவ்வாறு கூறுகிறார்: யாருக்கும் பிடித்த முகம், எப்போதும் தவழும் நகை, தாருக்கு குஞ்சமென தகை சேர்க்கும் கருந்தாடி, நேருக்கு வகிடெடுத்து நீண்ட முடி விழும் பிடரி, பேருக்கு பொருத்த முற பிறை போல வளைந்த தொப்பி என்று அவர்களுடைய முக பாவனையை அடையாளம் காட்டுகிறார் கவிஞர். இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் பரிச்சயமான, தீன் மனம் கமல பல மார்க்க பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகின்ற நம் அன்பிற்கும் நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஹஸ்ரத் உஸ்தாத் கம்பம் பீர் முகமது பாக்கவி அவர்களை நாம் அன்போடு இப்போது நேர்காணல் காணவிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய அன்பிற்கினிய அருமை அண்ணன் காதர் அவர்களே, பிஸ்மி குழுவினர்கள், உண்மையில் இவ்வளவு பெரிய சிறப்புகளை தந்ததை நான் உங்கள் அனைவருடைய துஆவாகவே நான் கருதுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ். அல்லாஹ் இவைகளுக்கெல்லாம் ஏற்புடையவனாக நான் நடப்பதற்கு அந்த அல்லாஹ் அருள் புரிவாராக. ஜஸாக்குமுல்லாஹ். அல்லாஹு தஆலா உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் தந்து உங்களுடைய சீரிய பணி தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு பயன்பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை சொல்லி, நம் பிஸ்மி நேயர்களுக்காக சில கேள்விகளை, முதலாவதாக நம் நேயர்களுக்காக, நீங்கள் பிறந்த ஊர் கம்பம் தானா? உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி சுருக்கமாக எங்கள் நேயரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறேன். மிக்க மகிழ்ச்சி அன்பு சகோதரர்களே. ஆம், கம்பம் என்பது கவின் மிகுந்திட்ட பள்ளத்தாக்கு. அன்றைய மதுரை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு அழகிய அற்புதமான ஒரு பேரூர். அங்குதான் நான் பிறந்தேன். என்னுடைய தந்தையின் பெயர் முகமது இப்ராஹிம், தாயார் பெயர் ஃபாத்திமா பீவி. நாங்கள் 3 பிள்ளைகள். அதில் முதல் பிள்ளையாகத்தான் நான் பிறந்தேன். அதனாலே என்னுடைய பெயரோடு நான் தொடக்க காலகட்டத்திலேயே உயர்நிலை பள்ளியிலே படிக்கின்ற போதும் கூட அந்த ஊரை என் பெயரோடு இழைத்துக் கொண்டே வந்தேன். கம்பம் பீர் முகமது என்று. அதுதான் உங்களுக்கு வந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க மார்க்க கல்வி கற்று ஒரு ஆலிமாக, மார்க்க அறிஞராக வர வேண்டும் என்ற அந்த உந்துதல், அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு உதித்தது? உங்களுடைய மார்க்க கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய அந்த இளமை கால அனுபவங்களை நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுங்கள் உஸ்தாத். மாஷா அல்லாஹ். பழைய நினைவுகள் உண்மையிலேயே அது கல்வை உருக வைக்கும், கண்ணீரை வரவழைக்கும், அப்படித்தான் சொல்ல முடியும். நாங்கள் ஒரு உயர்ந்த குடும்பம் தான் என்றாலும் கூட ஏழ்மையின் ஒரு நிலையிலே என் தந்தை என்பவர் ஒரு தையர் தொழில் கலை நிபுணர். 1965
SSLC நான் படித்துக் கொண்டிருந்தேன் கம்பம் CPI யூனியன் அந்த உயர்நிலை பள்ளியிலே. அப்போது இந்தி எதிர்ப்பு ஒரு மொழிப்போர் அறிவிக்கப்பட்டது. போஸ்ட் ஆபீஸிலே எழுதப்பட்டிருந்த இந்தி எழுத்தை அழிக்க எனக்கு முன்னால் நின்றவர்கள் ஏறிய போது அங்கே குருவிகளைப் போல காக்கைகளைப் போல சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கண் முன்னால் வந்து இரவு நேரத்தில். அதன் பிறகு படிப்பை தொடர மனம் வரவில்லை. என்னுடைய குடும்பத்தில் ஓதியவர்கள் மார்க்கம் கற்றறிந்தவர்கள் என்று யாருமே இல்லை. இது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அந்த நிலையிலே என்னை அறியாமலேயே ஒரு உணர்வுகள், பெரும் எதிர்ப்புகள். என் சொந்த உறவு, எதற்காக வேண்டி போகிறாய், கத்தருட்டி வாங்கி சாப்பிட, இப்படிதான் சொன்னார்கள் அந்த நேரத்திலே. அதே நேரத்தில் இவையெல்லாம் மீறி முதலாக நானாகவே சேமித்து வைத்திருந்த அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு திண்டுக்கல் சென்றேன். பேகம்பூர் மதரசாவிலே நான் அங்கே கற்றே. அதான் என்னுடைய தொடக்கம். மார்க்க வாடை என்றால் என்னவென்று அறியாத மக்களாகத்தான் என்னுடைய குடும்பத்தினர் இருந்தார்கள் பலர். அல்லாஹ் எனக்கு அந்த ஒரு பாக்கியம். இது நானாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டது, மற்றபடி வேறு எந்த இல்லை. அதன் பிறகு நான் அங்கு இருக்கின்ற போதுதான் என்னுடைய உடன்பிறப்புகள் 2 பேர். 2வது தம்பியின் பெயர் லியாக்கத் அலி கான், 3வது தம்பியின் பெயர் அபுல் கலாம் ஆசாத். 1வது ஜும்ரா என்று சொல்வார்கள். அந்த படிவம் நான் கற்றுக்கொண்டிருக்கின்ற போது தந்தி வருகிறது. என் இளைய தம்பி இறந்து விட்டான். சோகத்தோடு நான் போய் நான் கலந்து கொண்டேன். வாழ்க்கை பார்த்தீர்களா? அதன் பிறகு அங்கே கற்று அங்கே பார்த்தீர்கள் என்றால் மகதூம் சாதரத் அவர்கள் மூலமாகத்தான் பேச்சாற்றலும் எழுத்தாற்றலுக்குமான அடிப்படை ஆசானே அவர்கள் தான். அவர் ஒளிவிளக்கு என்ற ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகையிலேயே அந்த காலகட்டத்திலேயே நான் கட்டுரை திட்ட ஆரம்பித்தேன். நான் 10வது படித்த காரணத்தினாலே நிறைய நூல்களை வாசிப்பேன். பழைய புத்தக கடையிலே சென்று நான் நூல்களை வாங்கி தமிழ் இலக்கிய நூல்களை நிறைய கற்றிருக்கிறேன். ஏறத்தாழ நான் 3-4 சொல்லும்போது அதன் பிறகு குத்தானூர் மண்பால் ஊலா என்று சொல்கின்ற குத்தான் இன்னைக்கு இருக்கிறார்களே ஷைக் தலமுல் மில்லத் முகமது கான் பாக்கவி அவர்கள், நானும் அவர்கள் கிளாஸ்மேட், இன்னும் ஒரு சிலர் அங்கே. அதன் பிறகு இறுதி ஆண்டிலே பாக்கியாத்து சாலியா, ஜாமியால் பாக்கியாத்து சாலியா 7வது கற்று. அந்த இறுதி ஆண்டிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற போது மீண்டும் ஒரு துயர செய்திகள். என்னுடைய இன்னொரு தம்பி லியாக்கத் அலி கான் 18 வயது. அவர் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இறந்து விட்டார். 1வது ஜும்ரா ஒரு தம்பி, 7வது ஜும்ராவிலே இன்னொரு தம்பி. கவலையோடு சோகத்தோடு என் நிலையம். அதே நேரத்திலே அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு பெரிய சொற்பொழிவு மன்றத்தினுடைய 50வது பொன்விழா ஆண்டு மறைந்துவிட்ட பிறை ஆசிரியர் அப்துல் வஹாப் எம்ஏ PTH அவர்களுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி. அந்த போட்டியிலே பேச்சு போட்டியிலே முதல் பரிசை நான் பெற்றேன். அந்த காலத்திலே தமிழகம் தழுவிய கட்டுரை போட்டியில் 2வது பரிசு எனக்கு கிடைத்தது. சான்றுகள் பெருமைக்கல்ல, அந்த இயல்பிலேயே இயற்கை. ஏனென்றால் இறைவனுடைய மார்க்கத்தை சொல்ல நமக்கு அமுத தமிழ் மிகவும் ஒரு இலகுவாக இருக்கிறது. அது கைவரப்பட்ட கலையாக இருக்க முடியும். காரணம், இஸ்லாம் என்பது நமக்குள்ளால் மட்டுமல்ல, நமக்குள்ளால் மறைவாக பழங்கதைகள் கூறுவதல்ல இஸ்லாம் என்பது. எல்லாருக்கும் நம்முடைய அன்னை தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் அந்த அடிப்படையிலே நான் தமிழை மாந்தி கற்றேன். மாலை வேளையிலே செல்கின்ற போது ஆங்காங்கு நிறைய பழைய நூல்கள், பழைய புத்தக கடையிலே ஏராளமான அற்புதமான இலக்கிய நூல்கள் படித்து அல்லாஹ்வுடைய கிருபையிலே 7ஆம் ஆண்டு அங்கே படித்து பாக்கவி என்று சொல்கின்ற ஒரு பட்டத்தை நான் பெற்றேன். நீங்க அந்த கட்டுரை போட்டியில எழுதுறது இந்த மாதிரி பயிற்சி பெற்றதுனாலதான் இன்னமோ உங்களுடைய இளமை பருவத்திலிருந்தே நீங்கள் இஸ்லாமிய முரசு, முஸ்லிம் மலர், அல் இர்ஷாத் போன்ற கையேட்டு பிரதிகள், அதாவது ஒரு கையிலேயே எழுதி பிரதி வெளியிடுறதுங்கிறது லேசான வேலை இல்லை. அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க உஸ்தாத். அதாவது நான் பாக்கியாத்து சாலிஹான், தங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழகத்தினுடைய தாய் கல்லூரி, தாய் மதரசா என்றாலே ஜாமியால் பாக்கியாத்து சாலிஹான். அதில் நான் கற்றுக்கொண்டிருக்கின்ற போது அந்த பொன்விழா ஆண்டு வந்த போது நாங்கள் ஒன்று கூடி பேசினோம். நான் வெறுமனே சொற்பொழிவு மன்றத்தை மட்டும் உண்டாக்க கூடாது, நமக்கிடையில் பேச்சு பயிற்சியை மட்டுமல்ல, எழுத்து பயிற்சியும் கட்டுரை பயிற்சியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த சங்கத்துக்கு பேரு லஜ்னத்துல் இர்ஷாத், இர்ஷாத் சங்கம். அந்த அல் இர்ஷாத் என்பதை எடுத்து அங்கே நாங்கள் ஒரு வார பத்திரிகை, அதனுடைய முதல் ஆசிரியர் நான், அல்லாஹ்வுடைய கிருபையிலே அல் இர்ஷாதினுடைய முதல் ஆசிரியனாக அல்லாஹ் தஆலா எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுத்தார்.
அதன் மூலமாக மாணவர்களுக்கிடையிலே நாங்கள் சில தலைப்புகளை கொடுத்து கட்டுரைகளை கவர்ந்து அதை உருவாக்கி நல்ல அற்புதமான எழுதுகின்ற அந்த காலத்துல பள்ளப்பட்டி சையீத் அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவிலா இருந்தாங்க. அற்புதமா அச்சு போல எழுதுவார்கள். இன்றைக்கு இருப்பதை போல் அல்ல. அவங்க எல்லாம் வச்சு அல் ஈஷாத் கையேட்டின் முதல் பிரதியே முதல் ஆசிரியனை அல்லாஹ் எனக்கு தந்தார். காரணம் ரெண்டே ரெண்டு விஷயம். குர்ஆனுடைய ஒரு வசனம் சொல்லும், உதுஉ இலா சபீல் ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா. தூதரே, உம் இறைவனுடைய நெறியின் பக்கம் அறிவார்ந்த ரீதியிலும் அழகிய நல்லுரை வழியாகவும், ஹிக்மத் மௌஇலத்தில் ஹஸனா, இந்த இரண்டு சொற்கள் நான் வெளியிட்டிருக்கின்ற பல கேசட்டுகள் சிடிக்கள்ல இந்த இல்லாம இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்ற நமக்கு உணர்த்துகிறான், நீங்க இறைவனுடைய மார்க்கத்தை நீங்கள் அறிவார்ந்த ரீதியிலே தேவையற்ற முறையிலே பழமைத்தனங்களையோ பொய்மைகளையோ இல்லாத புதுமைகளை புகுத்தி அல்ல, அறிவார்ந்த ரீதியிலே மக்கள் சிந்திக்கின்ற வண்ணம் நல்ல மொழி வளம், மென்மையான தன்மையான, அதை போல தேவையற்ற புதுமைகள் அற்புதங்கள் அதல்ல இஸ்லாம். அறிவார்ந்த ரீதியிலே அல்லாஹ் ரசூலுடைய வழியிலே எழுத்து வன்மையை பேச்சு ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் செயல்பட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையிலே மிகவும் வசப்பட்டது இந்த ரப்புல் ஆலமீன். அதனால இதை நான் கூத்தானூரில் நாங்கள் இருக்கும்போது அங்கே முஸ்லீம் மதர் சில அஜர்த்துமார்கள் கூட அதுக்கு எதிராக இருந்தார்கள். அவங்களுக்கு தெரியாமலேயே நாங்க கற்றை வசூல் பண்ணி அதை எழுதி என்ற நமக்கு இடையில் நல்ல ஒரு வலிமையான எழுத்து ஆளுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக அதுதான் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையிலே திருமறை அல் குர்ஆனுக்கு ஏறத்தாழ 3500 பக்கங்களிலே சித்திக்கும் திருமறை என்று சொல்லு தெளிவரை ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்தார். நம்முடைய அறிஞர் சிஎம்என் சலீம் அவர்கள் தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பில் ஆய்வு பண்ணும்போது சொல்றாரு, கடந்த 30 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட, அதாவது தர்ஜுமா மட்டுமல்ல, தர்ஜுமா மட்டும் வந்தால் யாரும் அறிய முடியாது, புரிய முடியாது. பெரும் தஃசீர்கள், நெடிய விளக்கங்கள், அதை எடுத்து சேர்த்து படிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறை. ஆனால் இதுல தர்ஜுமாவுடனே தஃசீரும் சேர்ந்து ஏறத்தாழ ஒரு 10-11 ஆண்டு காலத்தின் உழைப்பு. 2005 நானும் என் குடும்பத்தினர்களும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது அங்கே அற்புதமான அல்லாமா முகமது அலி சாபூனி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு தஃசீர், அத்தஃசீருல் வாலிஹுல் முயஸ்ஸிர், அதை அடிப்படையாக கொண்டு ஏனைய தஃசீர்களை ஆய்வு செய்து அல்லாஹு அக்பர் அற்புதமான ஒரு சிந்தனையை உருவாக்கி இன்றைக்கும் பாருங்க முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத அன்பர்கள் அத்தனை பேரும் மிக எளிதான முறையிலே அதை வெளிவிட்டோம். அதே போல இப்ப அண்மையிலே அதை முழுவதையுமே மக்கா இமாம்கள் ஓத அரபியிலே நான் அதற்கான தமிழ் ஒலியை நான் செய்திருக்கிறேன். ஏறத்தாழ 110 மணி நேரங்கள், 110 மணி நேரங்கள் பெருமை அல்ல, மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நான் தமிழகத்தில் இருந்த போதும் சரி, இங்கும் சுட என் சிந்தனை, பேச்சு, மூச்சு, உணர்வுகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய மார்க்கம், எழுத்து, பேச்சு, செயல், சிந்தனை. அல்லாஹு தஆலா உங்கள் போல் நல்ல உள்ளங்களுடைய அந்த அற்புதம், அதுதான் வேறொன்றும் இல்லை. மிகப்பெரிய பிரமிக்கக்கூடிய, இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய ஒரு நூலை நீங்கள் வடித்திருக்கிறீர்கள். அல்லாஹ் அதற்கான நற்கூலியை உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன், ஆமீன். உஸ்தாத், நீங்க ஆலிம் பட்டம் பெற்ற பிறகு நீங்கள் துவங்கிய முதலாவது பணி எங்கு நீங்க தொடங்குனீங்க? மலேசியால. இப்ப உங்களுடைய பணி என்ன உஸ்தாத்? நான் ஆலிம் பட்டம் பெற்றதும் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் இருமேனி, அதற்கு நான் என்ன எழில்சிந்தும் இருமேனி என்ற ஒரு பெயரை நான் சுட்டி இருக்கிறேன். அவர்களுக்கு தெரியும், இன்றைக்கு அதுதான் பயன்படுத்தப்படுகிறது. அந்த ஊரில் தான் நான் என்னுடைய பணியை, இமாமத்து பணி, மதரச ஆசிரியர் பணி, நானும் என்னுடைய துணைவியும் நாங்கள் செய்தோம். ஏறத்தாழ 20 ஆண்டுகள். அந்த காலத்திலே தான் மாஷா அல்லாஹ் தமிழகம் முழுவதும் பல வாய்ப்புகள். அல்லாஹ் பெரியவன். 12 நாட்களுடைய பயான், குளச்சல், நாகர்கோவில் அந்த மாவட்டத்தினுடைய குளச்சலிலே ஒரு 12 நாட்கள், அது பக்கத்தில் தக்கலை, இன்னும் பல இடங்களிலே, திருவிதாங்கோடு, தஞ்சை மாவட்டங்களிலே, கூத்தானூர், பூதமங்கலம், இப்படி 12 நாட்கள், 10 நாட்கள் என்று எழுச்சிகரமான மாநாடுகள். கீழக்கரையில ஒரு அற்புதமான மீளாது மாநாடு, மாஷா அல்லாஹ், மிகச்சிறப்பாக அதிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பு. இப்படி அதே போல தமிழகம் முழுவதும்
அண்டை மாநிலமாம் பம்பாயிலே, கேரளாவிலே, இன்ன பிற இடங்களிலே அந்த வாய்ப்புகளை எல்லாம் அந்த இறைவன் தந்தான். இதற்கு அடிப்படை காரணமே 1982 முதலாவதான வெளிநாட்டு பயணம் சீர்மிகுந்த சிங்கப்பூருக்கு தான். அகில உலக திருக்குறான் மாநாட்டிற்கு நீதிபதி ஜஸ்டிஸ் இஸ்மாயில் வந்தார், MAPTH. அவர்கள் அத்தனை பேரிலும் ரொம்ப இளைஞனாக இருந்தவன் அவர். அந்த பேச்சு அல்லாஹ் பெரிய அல்லாஹ் அமைச்சு கொடுத்தார். அந்த 50 நிமிட பேச்சு உலகம் பூரா வைரலாகிவிட்டது. அன்னைக்கு TRL அபூபக்கர் ஹாஜியார் அவர்கள் 9 ஸ்டார் வாங்க, அவர் தான் என்ன அழைச்சிருந்தார். அது உலகம் பூரா போனதன் விளைவு அபுதாபி ஐமான் சங்கம், அரப் ஈமான் சங்கம். அதே போல அங்கே ஏறத்தாழ 20-30 நாட்கள். அதன் பிறகு 1986 இலங்கை இஸ்லாமிய சமய கலாச்சார திணைக்களத்தின் சார்பிலே நானும் அருளிசை முரசு அண்ணன் நாகூர் ஹனீஃபா அவர்களும் 45 நாட்கள் அந்த நாடு பூராமே நாங்கள் சுற்றி வந்தோம். அண்ணன் பாடுவார்கள், இந்த தம்பி மார்க்கத்தை சொல்வார். ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்தான். அதுக்கு அடிப்படை காரணமே நான் முதலாவதாக சிங்கப்பூர் வந்து அந்த முதல் மாநாட்டில், அப்போ சிங்கை வானொலியில் பேசியிருக்கிறேன். அங்கு பல நிகழ்ச்சியில் அந்த பழைய அன்பர்களிடத்தை கேட்டு பாருங்கள், எனக்கு அவளுக்கு தெரியும். நான் ஏண்டா இன்னைக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதிலும் பரவுவதற்கு நம்முடைய அறிவுஞான கருத்துக்கள் சென்று சேர்வதற்கு அடிப்படையாக அல்லாஹ் அமைத்தது சிங்கைத்தான், சிங்கப்பூரை. அதனாலதான் ரொம்ப சந்தோஷமாக அந்த காலத்தில் எல்லாம் மிகச் சிறப்பாக. முதலாக நீங்க எந்த வெளிநாட்டுக்கு எப்ப போனீங்க, எதற்காக அந்த பயணத்துக்கு நீங்க போனீங்க, இதை பற்றி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. முதல் பயணம் 1982 சிங்கப்பூர் அகில உலக திருக்குறான் மாநாடு. அப்போது அங்க வந்த போதுதான் இவன் அன்பர்கள் மலேசியாவில் இருந்தார்கள். மலேசியா பூராமே பல நிகழ்ச்சியை உண்டாக்கினார்கள். அவர்கள் அங்க எல்லா இடத்துல நான் பேசினேன். அந்த இப்போ 82 அதன் பிறகு 84 அபுதாபி ஐமான் அந்த சங்கத்தின் சார்பிலே, அதன் பிறகு ஸ்ரீலங்காவிலே, இலங்கையிலே 1.5 மாதங்கள். அல்லாஹ் அக்பர். அதன் பிறகு அடுத்தடுத்து தாய்லாந்திலே, பேங்காக்கிலே, இன்னும் ஹாங்காங்கிலே ஏறத்தாழ 40 நாட்கள். ஹாங்காங்கில் தினமும் பேச்சு சொற்படி கவுலுல் மஸ்ஜிதுல கவுலுல்ல. அல்லாஹ் அக்பர், மறக்க முடியாது. அதற்கு பிறகு சுவிட்சர்லாந்து, லண்டன், இஸ்லாமிய ஐரோப்பிய ஒன்றிய கழகத்தினுடைய அந்த நிகழ்ச்சிகளிலே மாஷா. இப்ப அண்மையில் கூட லண்டன் போயிருந்தேன். இஸ்லாமிக் தாவா சென்டர் சார்பிலே, அல் ஹிதாயா சார்பிலே 2-3 முறை நானும் ஷேக் அகார் அவர்கள். நீங்கள் ஒரு எழுத்தாளராக பல நூல்கள் எழுதியிருக்கீங்க உஸ்தாத். என்ன இதுவரை எத்தனை நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள்? அந்த நூல்களுடைய தலைப்பு, எந்தெந்த நூல்கள் தங்களை கவர்ந்தது, அதை பற்றி, தங்களுடைய படைப்புகளை பற்றி சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். நூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 10 நூல்கள் என் மூலமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். கட்டுரை என்று எடுத்துக்கொண்டால், நான் மலேசிய நாட்டிற்கு நான் பணியாற்ற வந்த வேளையிலே ஒவ்வொரு வாரமும் தமிழ் நேசன், மக்கள் ஓசை, தமிழ் மலர் போன்ற பத்திரிகைகளிலே என்னுடைய கட்டுரை இடம்பெறாத வெள்ளிக்கிழமை இருக்கவே இருக்காது. வெள்ளி மலர் என்ற பெயராளி, வெள்ளி சரம் என்ற பெயராளி. அதனால ஏறத்தாழ பல்லாண்டுகள் அதுல ஒரு 6500 கட்டுரைகள் அதில் தொகுத்து சில நூல்களாகவே நான் போட்டேன். அது இயற்கை நெறி, வெள்ளிச்சரம், அண்ணல் நபிகளாருடைய அந்த வரலாறு. அதே போல இப்ப அண்மையிலே வெளியிட்டது மனிதம் செலுத்திட மனமே வெளித்திடு, மாண்பார்ந்த அமைச்சர் பெருந்தகை வெளியிட்ட ஒன்று. ஆரம்பத்தினுடைய நூல்களை மாயிகாவுடைய தலைவர் டத்தோசரி சாதனை தலைவர் துன் சாமிவேல் அவர்கள் வெளியிட்டார். அதாவது அறிவூற்று அல்லாமா, மார்க்க விளக்க நூல், இயற்கை நெறி, அண்ணலாரின் அழகிய வாழ்வு, அதே போல தாலிமுல் இஸ்லாம் அல்லாமா சைய சுலைமான் நபி அவருடைய இந்த உருது நூலை 4 பாகங்களையும் மொழிபெயர்த்து, அதே போல வாருங்கள் ஹஜ் செய்வோம் அல்லாஹ், இப்படி ஒரு 10 புல். அதுல மிக மிக அற்புதம். இது அருமை சகோதரர்களே, உங்களுக்கு நான் சொல்லுவேன், இதோ பாருங்கள். ரொம்ப பேர் சொன்னாங்க, ஹஸ்ரத் குர்ஆனை நாங்க படிக்கிறோம், தர்ஜிமாவை இன்னும் விளங்க மாட்டேங்குது. உண்மைதான். வெறும் தர்ஜிமாவை மட்டும் வைத்துக் கொண்டு தெளிவானவர்கள் கூட விளங்க முடியாது. தஃசீர்
நெடிய விளக்கங்களோடு இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு சிலர் குர்ஆனை குறை கூறுவதற்கு என்ன காரணம்? குர்ஆன் முன்பின் தொடர்பில்லாமல் அருந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? குர்ஆனை முறையாக முழுமையாக சரியாக இந்த சமூகத்தில் பல நிலைகளில் நாம் வழங்கவில்லை. நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு மாண்பை தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்தினுடைய மக்களுக்கு ஏற்ப அது இருக்கிறதா என்றால் மிகப்படி. இந்த வகையில்தான் ஒரு 10 ஆண்டு காலத்தின் உழைப்பிலே தர்ஜுமா அந்த அர்த்தத்துடைய விளக்கம் செய்து வந்தது. அதே போல அண்ணல் நபிகளாரின் அழகிய வரலாறு 1500 பக்கங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு நபிமார்கள் குர்ஆன் கூறுகின்ற அந்த 24 நபிமார்களையும் அப்படியே எடுத்து சொல்லிவிட்டு 25ஆவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு மினிய உத்தமர் கண்மணி ஹஸரத் முஹம்மது அவருடைய வாழ்வையும் வாக்கையும் வரலாற்றையும். அதே போல தொடக்க காலத்திலே கேசட் இருந்த சிங்கப்பூர்ல எஸ்ஏ மஜீதன் பிரதர்ஸ் அக்பரில் இருந்தாரு. அவங்க தம்பி இக்பால்லாம் இருந்தாங்க. அங்க நான் வந்திருக்கும் போது என்னுடைய அன்பான முகமது இப்ராஹிம் ஹாஜி சதக்காக்கா அவங்க மூலமாக, அதாவது கைக்கூலி ஒரு கொடுமை, ஒரு 50 நிமிட ஒரு சொற்பொழிவு மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சி ஏற்படுத்தியது. அந்த கேசட் வெளியே வந்து அன்னைக்கு பாருங்க, இங்க ஒருத்தர் கிள்ளான் என்ற ஒரு ஊர்ல தன் மகனுக்கு பெண் பேசிட்டார். அவரு அந்த காலத்துல ஒரு 30,000 வெள்ளி வரதட்சணை கட்டார். சரின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு வந்து கொண்டிருக்கும் போது அந்த வேன் டிரைவர் இந்த கேஸ்ல போட்டு விட்டாரு. கேட்க கேட்க கேஎலுக்கு வந்து இருந்தவர் உடனே கிள்ளானுக்கு மீண்டும் கூப்பிட்டாரு. அந்த பெண் வீட்டுக்காரர்களுக்கு பயம் வந்துருச்சு, என்னடா எதுவும் மாறுறாங்களான்னு. இல்ல, உங்கள்கிட்ட நான் பேசுனேன், அந்த கைக்கூலி இருக்காது, எனக்கு வேணாம். உங்க மகளை நான் மகர் கொடுத்தாக வணக்கம். அதே போல கசீதத்துல் புர்தாவை முழுவதுமாக நம்முடைய பிஸ்மில் கூட நீங்கள் சில வேளைகளில் ஒளிபரப்பீர்கள். அதே போல துவாவை பற்றி ஏறத்தாழ 3 மணி நேரங்கள் துவாவுடைய பொருள், எந்த நேரம் என்ன, துவாவுடைய அதபுகள் இந்த சமூகத்திற்கு ஒரு ஹிக்மத்தாக தர வேண்டும். அல்லாஹ் அக்பர். என்னுடைய நோக்கமே அது இன்னைக்காதான், வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையிலே ஏறத்தாழ இந்த நாட்டிற்கு நான் வந்து 33 ஆண்டுகள் ஆகிவிட்டால் மலேசிய மண்ணிற்கு. இங்க வந்ததுல நான் பெற்ற மிக பெரும் பாக்கியம் இந்த திருக்குர்ஆனை எழுதியது, நபிகளாருடைய வாழ்வியலை எழுதியது. அடுத்து எங்கள் ஊரிலே கம்பத்திலே, உத்தமபாளையத்திலே ஜாமியா அல் ஹிக்மத்துல் இஸ்லாமியா மெட்ரிகுலேஷன் எல்கேஜிலிருந்து 12th வரைக்கும் ரொம்ப சிறப்பு அல்லாஹ்வுடைய நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல அங்கே பெண்களுக்காக வேண்டி தீன் சக்கீனா அல் ஹிக்மா அவருடைய மகளிர் கல்லூரி ஏறத்தாழ இதுவரைக்கும் 130 பேருக்கு பட்டமளிப்பு வந்திருக்கும். தரமான ஆலிமாக்கள். அல்லாஹ் இங்க வந்து கண்ணியமான முறையில் யாரிடையும் எதையும் எதிர்பார்க்காமல், எவரையும் நாம் கையேந்தாமல் அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிறோம். அல்லாஹ் கண்ணியமான முறையிலே அதை கொண்டு போகலாம். அதே சொல்லுவேன், எங்கள் போன்றவர்களுக்கு நான் சொல்லுவேன், அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். எவரிடத்தும் எதற்காகவும் போய் ஏங்கி நிற்காதீர்கள், அந்த ரப்பிடத்தில் கையேந்துங்கள். கண்ணியமான முறையில் நீங்கள் வாழ்வீர்கள். பணம் காசு வேண்டும், ஆனால் நம்முடைய கண்ணியத்தை இழந்து அந்த பணம் காசு இருக்குமையானால், வறுமையானால் காசு அல்ல. இந்த சமூகத்திலே நாம் சொல்லுவதெல்லாம் ஒரு மனசிற்கு மிகவும் இந்த சோதனை களமாகிவிட்டது. அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் அல்லாஹுடைய தேர்வு பட்டியலிலே உங்களுடைய பெயரை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆமீன் ஆமீன் யா அல்லாஹ். 10 ஆண்டுகள் நீங்கள் உழைத்து திருக்குர்ஆன் தெளிவுரை என்ற ஒரு படைப்பை நீங்கள் உருவாக்கிய ஒரு காரணத்திற்காகவாவது அல்லாஹ் உங்களுடைய நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, ஆமீன் ஆமீன், எந்த நோக்கத்திற்காக எந்த ஒரு இலக்கோடு நீங்கள் அதை செய்தீர்களோ அதை இம்மையிலும் அறுமையிலும் அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அதற்கு யாரெல்லாம் பக்கபலமாக பின்புலமாக இருந்தார்களோ அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தஆலா நற்குலிகளை வழங்குவானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு நாம் அடுத்த கேள்விக்கு இன்ஷா அல்லாஹ் செல்ல இருக்கிறோம். நீங்கள் நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் புகழுக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்றாலும், புகழ் அனைத்தும் இறைவனுக்கே என்றாலும், இந்த விருதுகள் எல்லாம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்ற வீரர்களை தட்டி கொடுத்து, இன்னும் வேகமாக ஓடு, இன்னும் நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது என்று
அவர்களை உற்சாகப்படுத்துவதை போல உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு பல பரிசுகளும் பொற்கிளிகளும் விருதுகளும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதில் சிலவற்றை பற்றி நம் நேயர்களுக்கு சொல்லுங்கள் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான அமுது தமிழிலே அழித்தடிக்கின்ற இந்த அருமை சகோதரர் காதிர் அண்ணன் அவர்களே, மாஷா அல்லாஹ், உடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கவிதையாகவே கொட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விருதுகள் நீ சொன்ன மாதிரி இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், எனக்குரிய விருதை எனக்குரிய கூலியை அல்லாஹுதான் தருவான். இதுதான் நம்முடைய நோக்கம். நம் நோக்கமே இந்த உலகத்தின் விருதுகளை தேடி நாம் அலைவோமையானால் அல்லாஹ்விடத்தில் நாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. என்றாலும் கூட தாங்கள் சொன்னதை போல எனக்கு முதலாக விருதுகள் பல இடங்களில் கிடைச்சது. அதில் ஒன்று சிங்கப்பூர் கிழக்கரை வெல்ஃபேர் அசோசியேஷன், உங்களுடைய சிங்கப்பூர், அதுல இஸ்லாமிய முரசு என்ற ஒரு விருதை கொடுத்து மிகப்பெரிய கிடைந்தார். என்னை அங்கே வரவழைத்து அதன் பிறகு இலங்கையிலே நான் சென்ற போது அங்கே அந்த சமய கலாச்சார திணைக்களத்தின் சார்பிலே அழகான வெள்ளி, இலங்கையினுடைய இந்த மேப்ப அந்த வெள்ளி பேழையாகவே தந்தார், சொல்லமுதி என்ற பெயராலே. மாஷா அல்லாஹ். அடுத்து நம்முடைய ஐயம்பேட்டை ஹாஜியார் BA ஹாஜியார் ஹாஜி அப்துல் ரஹீம் அவர்கள், மாஷா அல்லாஹ், என் மீது ரொம்ப அன்பு உள்ளவர்கள். அந்த அன்பு என்பது எளிதான ஒன்றல்ல. என்னுடைய ஆற்றலை, வலிமையை, என் உணர்வுகளை தெரிந்து கொண்டது. காரணம், நானும் இன்னும் ஒரு சிலரும் நடுநிலையோடு நாங்கள் மார்க்கம் சொல்வோம். அவர் அந்த காலத்திலேயே ஒரு பொற்கிழி எனக்கு கொடுத்தார், அருமையான பொற்கிழி, ஏறத்தாழ 25,000 ரூபாய். அந்த காலத்தில் எனக்கு பாருங்க, ஹாஜியார் திருக்குறான் மாநாடு ஒவ்வொரு வருஷம் என்னை கூப்பிடும். அதே போல மௌயிலத்தில் ஹசனா பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அங்கே ஒரு விருது. அதே போல ஹாங்காங்கே இருக்க மக்கள், இன்னும் ஏராளமாக நான் சொல்ல முடியும். என் அருமை பெருமக்களே, நான் அதை இங்கே சொல்ல நான் வேண்டாம் என்று கருதுகிறேன். அந்த அளவுக்கு என் அல்லாவுக்கு எல்லா புகழும். அந்த உணர்வு அதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நான் உங்களுடைய பிஸ்மி ஏறத்தாழ 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. உங்களுடைய 5ஆம் ஆண்டு விழாவிற்கு எனக்கான ஒரு மிகப்பெரிய விருது பட்டயத்தை பிஸ்மி சார்பில் எனக்கு தந்தீர்கள். என் அருமை சகோதரர் அப்துல் ஹலீம் அவர்கள் அதை பெற்றுக் கொண்டு இங்கே வந்தார். சொல்லக்கூடிய பாட்டு இது எனக்கு கிடைத்தது. காரணம், நான் தொடர்ந்து பிஸ்மியிலே பேசுகின்ற வாய்ப்பை, கவிதை பாடுகின்ற வாய்ப்பை, இன்னும் கேள்வி பதிலுக்கான வாய்ப்பை உங்கள் குழுவினர்கள் மாஷா அல்லாஹ் எளிதாக சொல்லும். இன்றும் நான் தொடருவேன். ஏராளம். என்னை பொறுத்தவரை தாவாதான் உயிர் மூச்சு. எப்படி நம்முடைய பிஸ்மி வானொலி நடுநிலை சிந்தனையோடு செல்கிறதோ அதை போல எந்த சாயத்தையும் எந்த வண்ணத்தையும் நாங்கள் தீட்டிக் கொள்ள மாட்டோம். அல்லாஹ், ரசூல், சஹாபாக்கள், இமாமுகள், முறையான இறையச செல்வர்கள், இதான் நம்முடைய பண்பாடு. இன்னைக்கு நான் எங்கேயுமே இமாமாகவோ ஓதி அப்படி இல்லை. முழுக்க முழுக்க எழுத்தும் பேச்சும் செயலும் சிந்தனையும் தெரியும் இருப்பவர்களுக்கு. முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவருக்கும் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரை மார்க்க சேவை என்பது அம்ரும் பில் மாரூஃப் நஹீன் அனில் முன்கர், நன்மைகளை ஏவிக்கொண்டு போவது மட்டுமல்ல, நன்மைகளை தூவிக்கொண்டு போவது மட்டுமல்ல, தீமைகளை தடுப்பதும் தீமைகளை எச்சரிப்பதும் தான் மார்க்கம். அதைத்தான் செய்து கொண்டிருக்கும். இலங்கை வானொலி, திருச்சி வானொலி, சிங்கப்பூர் வானொலி, மலேசிய வானொலி, எல்லா வானொலியிலையும் பேசுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தான், இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறான். அதுல நான் ரொம்ப ஒரு பெருமையாக மகிழ்ச்சியா இருந்தா, பிஸ்மியில் ஒரு ஆஸ்தான ஒரு பேச்சாளனாக, ஒரு அழைப்பாளனாக, உங்கள் அனைவருடைய அன்பையும் பெற்றவனாக மாஷா என்றைக்குமே நான் பிஸ்மியோடு இருப்பேன். காரணம் இந்த 6 ஆண்டுகளில் ஏறத்தாழ 7 லட்சம் நேயர்களை பெற்றிருக்கிறது என்றால் உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய தியாகம், எதையும் கருதாமல் எதிர்பாராமல் இரவும் பகலும் உழைக்கின்றீர்களே மாஷா அல்லாஹ். என் சகோதரர்களே, அது என்னால் உங்களை போன்ற ஒரு சிலருடைய அர்ப்பணிப்புகள், இந்த தியாகங்களால் தான் இது கூட. அதனால என் நண்பர்களே, என் வாழ்க்கையிலே ஒரு சின்ன பகுதியை தான் சொல்லியிருக்கிறேன். சொல்ல முடியாத சோக கவிதைகள் ஏராளம் இருக்கின்றன. நான் அதை சொல்லி உங்களையும் சோகப்படுத்த விரும்பவில்லை. இந்த வாழ்க்கையில நமக்கு ரொம்ப முக்கியம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். என் தன்சுருல்லாக என் சுருக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். நீங்கள் செய்கின்ற பணி, பிஸ்மியினுடைய பணி என்பது முழுக்க முழுக்க தாவாவுடைய களமாக, அறிவூட்டுகின்ற சின்னமாகத்தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். மிக அற்புதமா சொன்னீங்க. வாழ்க்கையில உண்மையாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு
ஆழமான ஒரு கருத்தை சொல்லி பிஸ்மி வானொலி ஆற்றி வருகின்ற அரும்பெரும் சேவையையும் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீர்கள். பிஸ்மி நேயர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய 6 லட்சத்திற்கு மேற்பட்டு 6 ஆண்டுகளாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிஸ்மி நேயர்கள் அத்துணை பேருக்கும் தெரியும், பிஸ்மி வானொலி தீன் ஒளியாக, தேன் மொழியாக, இஸ்லாமிய கருத்துக்களை மட்டுமல்ல, மனித நேயத்தை பறைசாற்றக்கூடிய, நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு தளமாகத்தான் பிஸ்மி வானொலி வளம் வந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. எந்தவித இலாப நோக்கமும் இல்லாமல் அல்லாஹ் ஒருவனுடைய பொருத்தத்தை மட்டுமே தன்னுடைய இலக்காக கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்மி வானொலி, அதனுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் பொருளியல் நிபுணர் சீனி ஜாஃபர் கனி அவர்கள் மிகுந்த அரும்பாடுபட்டு தன்னுடைய சொந்த பொருட்செலவில் இதை 6 ஆண்டுகளாக 2 யானைகளை தன் தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு நடைபோடுவதை போல் அவர் இதை செய்து கொண்டு வருவது என் போன்ற நெருங்கிய நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். அதற்காக உஸ்தாத் அவர்களும் பிஸ்மி நேயர்கள், உலக முஸ்லிம்கள், சகோதரர்கள் அத்துணை பேரும் அந்த வல்ல இறையை கெஞ்சி துவா செய்து, இந்த உலகம் இருக்கும் வரை, இந்த உலகில் காற்று இருக்கும் வரை, கியாமத் நாள் வரை பிஸ்மி வானொலி இந்த உலகில் நிலைத்து நீடித்து நிற்க வேண்டும் என்று நாம் அனைவரும் மன்றாடி இறைவனிடத்திலே துவா செய்வோமாக என்று சொல்லி, ஹசரத் அவர்கள் உருது மொழியும் கற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் சற்று முன்பு பேசும்போது கூறினீர்கள். எனக்கு ஒன்று தெரிகிறது, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு உருது கிடைக்கிறது, வீட்டுக்கு வெளியே வந்தால் உங்களுக்கு விருது கிடைக்கிறது. உருதும் விருதும் உங்களை சுற்றி சுற்றி வலம் வருகிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. உங்களை நேர்காணல் காண்பது எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது. தமிழ் அன்னை உங்கள் நாவில் தவழ்ந்து வருவதை என்னால் நன்றாக உணர முடிகிறது. நீங்கள் எழுதிய ஒரு நூல் கூட, ஒரு நூலின் தலைப்பு கூட கவிதை நயத்தோடு நீங்கள் தலைப்புகளை வைத்திருக்கிறீர்கள். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்றுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்றுதான் நாம் படித்திருக்கிறோம். இன்று உங்கள் பேட்டியை கேட்ட பிறகு கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பது மட்டுமல்ல, கம்பம் பீர் முகம்மது கம்பம் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பதை என்னால் இன்று மிக பெருமிதத்தோடு என்னால் உணர முடிகிறது. இந்த நேர்காணல் காண்பது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக நான் கருதுகிறேன். நம் ஒட்டுமொத்தமான பிஸ்மி நேயர்களுக்காகவும் இந்த மனித சமுதாயத்திற்காகவும் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஒவ்வொரு மனிதனும் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பது எதை நோக்கி என்று சொன்னால், பொருளாதாரம், உடல் நலம், புகழ், பதவி, சாதனை, இப்படி எத்தனையோ வகைப்படுத்தலாம். அனைத்திற்கும் சேர்த்து ஒரு பெயர் வைக்கலாம் என்று சொன்னால், உதாரணமாக வெற்றி, இறை பொருத்தத்தை பெறுவது கூட ஒரு வெற்றிதான், வெற்றி என்று சொல்லலாம். ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் உஸ்தாத்? என் அருமை சகோதரர்களே, உண்மையிலேயே உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வரிகளும் வண்ணமயமாக இருக்கிறது. நீங்கள் என்னை பேட்டி எடுப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என் அருமை சகோதரர் பிஸ்மி வானொலியின் நிறுவனர் சீனி ஜாஃபர் கனி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாலே எங்கள் இடத்திற்கு வந்தார்கள். அவருடைய பணிவு, அன்பு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவர்கள் மட்டுமல்ல, அவளோடு சேர்ந்து இருக்கின்ற நீங்களும், அண்ணன் காதர் அண்ணன் அவர்கள், அன்பு தம்பி ஹம்சா அவர்கள், இஸ்மாயில் மௌலவன் அவர்கள், இன்னும் ஏராளம். உங்களை போன்ற ஒரு அற்புதமான அர்ப்பணிக்கின்ற குழுவினர்கள் இருப்பதாலே இந்த பிஸ்மி மகத்தான வெற்றி. 2 யானைகளை தன் தோளிலே வைத்து தூக்கி சுமப்பது போல உண்மையில்தான். பத்திரிகை நான் இளம் வயதிலேயே நான் இமாமாக இருந்தபோது நான் வெறுமனே இமாமத்தோடு இருக்கவில்லை. உச்சிப்புடி என்ற ஊரிலே பிரஸ் வைத்திருந்தேன். அதை போல ஊறுகாய் கம்பியை வைத்திருந்தேன். சோப் ஃபேக்டரி வச்சிருந்தேன். மாஷா அல்லாஹ், நீ கேட்டு பாருங்க.
அதாவது நாம் கற்ற இல்மு அல்லாஹ்வுக்காக, செய்கின்ற தொழில் நமக்காக. அதனாலதான் நீங்கள் ஒன்றை கேட்டீர்கள், வாழ்க்கையிலே வெற்றி வெற்றி என்பது இந்த உலகத்தோடு மட்டும் முடிந்து விட்டு போவதல்ல வெற்றி. இறைவா, இவ்வுலகில் எனக்கு எல்லாம் தாய் என்று மனிதன் கேட்கிறான். அவனுக்கு வமா லஹும் ஃபில் ஆகிரத்தி மின் நஸீப், மறுமையில் அவனுக்கு எதுவும் இல்லை. குர்ஆன் சொல்லும். என்னிடத்திலே மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாப. இறைவா, இவ்வுலகிலும் மறு உலகிலும் எனக்கு அழகான வாழ்க்கை, நரக விடுதலையைத்தான், நரகத்தில் பாதுகாத்து விடு. வெற்றி வெற்றி என்பது உலகத்திலே கோடி கோடியாக தேடி அங்கே குவிப்பதல்ல, அது மட்டுமல்ல, நிறைவான வெற்றி, நிறைவெற்றி. அந்த நிறைவெற்றிக்கு நாம் செய்ய வேண்டியது, படைத்த இறைவனை மறந்துவிடக் கூடாது, அவருடைய கடமைகளை தொடர்ந்து விடக்கூடாது, மனிதர்களை நேசிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நியாயமான முறையிலே நேர்மையான வழியிலே பொருள் ஈட்ட வேண்டும், நம்முடைய நாவாலோ கைகளாலோ மற்றவருக்கு தொலை தராமல் வாழ வேண்டும், மற்றவருக்கு ஒரு இடையூறே செய்யக்கூடாது. கல்லோ முள்ளோ கண்ணாடி சில்லோ கிடந்தால் கூட அதை பாதையிலிருந்து அகற்றி விட்டு போவதெல்லாம் தர்மம் என்றோ. அதனால இந்த உலகத்தில் வந்தோம், அந்த வந்ததற்கான பொருள் நாம் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும், அது நிறைவேற்றி பயன் தருகின்ற வாழ்க்கையாக அமைய வேண்டும். இந்த வகையிலே நாம் நல்ல மனிதன், நல்ல முஸ்லீம், இறைவனுடைய கடமை துறக்காமல், நபிகளாருடைய அந்த அற்புதமான வாழ்வியலை விட்டு விடாமல், நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் நபிகள் பெருமானாரை நேசித்து பின்பற்றி உலகத்திலே தேவையற்ற முறையில் ஆடம்பரங்களிலே மூழ்கிவிடாமல், தீமைகளில் அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வா, இஹ்லாஸ், இறை அச்சம், நேர்மை, உண்மை, நன்மைகளில் பங்கெடுத்தல். உலகத்தில் நாம் வந்தோம், நன்மைகளில் பங்கெடுக்கிறோம். இவைகளெல்லாம் செய்வதற்கான பொது வாழ்க்கையினுடைய ஒரு பொது தளம்தான் இந்த பிஸ்மி வானொலி. உண்மையிலேயே ஏனைய வானொலிகளிலிருந்து வேறுபடுகின்ற ஒரு தனித்துவம் படைத்ததாக பிஸ்மி வானொலி இருக்கிறது. என்னுடைய பார்வையில் ஒரு சராசரி வானொலி அல்ல, இது ஒரு தனித்துவம் வாய்ந்திட்ட ஒரு வானொலியாக இருக்கிறது. எந்த ஒரு தனி மனிதனையும் தூக்கி பிடித்து கொண்டு போகக்கூடிய ஒன்றாக இல்லை. இறைவனையும், இறை தூதரையும், நேர்மையும், உண்மைகளையும், வாய்மையும், அமுத தமிழையும், அன்னை தமிழையும், அந்த வகையிலே நான் உங்கள் அத்தனை பேரையும் பாராட்டுகிறேன். உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன். உங்கள் நான் சந்தித்ததிலே, பேட்டி என்னை எடுத்ததிலே நான் பெருமிதப்படுகிறேன். அது நீங்கள் என்ன அற்புதமான அந்த வீரியமான தமிழாலே நீங்கள் அப்படி வியக்க வைத்திருக்கிறீர்கள். அல்லாஹ் போதுமானவர். மிக அற்புதமாக சொன்னீங்க உஸ்தாத். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இம்மையிலும் மறுமையிலும் எவ்வளவு வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு சுருக்கமாக நீங்கள் இறை கட்டளையை நீங்கள் பின்பற்றுங்கள், பெருமானாருடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்ற செய்தியை தழுவிய கருத்தை நீங்கள் மிக அழகாக குறிப்பிட்டு சொன்னீர்கள். இன்னும் 2 கேள்விகளோடு நம்முடைய நேர்காணல் இன்ஷா அல்லாஹ் ஒரு நிறைவுக்கு வரவிருக்கிறது. வாழ்க்கை என்ற சொல்லுக்கு உஸ்தாத் அவர்களே நீங்கள் தருகின்ற விளக்கம் என்ன சுருக்கமாக? வாழ்க்கை, அதாவது நம்முடைய அமுத தமிழ் வாழ் பிளஸ் கை. அந்த காலங்களில் நான் படிக்கிறேன், வாழ், ஓ மனிதனே நீ வாழ், கை, ஒழுங்காக வாழ், கண்ணியமாக வாழ், நேர்மையாக வாழ், உண்மையாக வாழ், வாய்மையோடு வாழ். வாழ்க்கை என்று சொல்லுகின்றது இந்த உலக வாழ்க்கை. குர்ஆன் சொல்லும், எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் நல்லவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக. இந்த வாழ்க்கை ஒரு சோதனை, நாம் சோதிக்கப்படுகிறோம். மார்க்கம் என்பது அவரவர்களின் மன விருப்பம் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர்கள் அல்லாஹ்வை பின்னாலே தள்ளிவிட்டு யார் யாரையும் முன்னிலைப்படுத்துகிறார்கள். மார்க்கம் என்பது அவரவர்களின் மன விருப்பம் அல்ல, அல்லாஹ் சொன்னது, நபி எடுத்து காட்டியது மார்க்கம். இதான் உண்மை மார்க்கத்தை பத்தி. அதனால மார்க்க நெறியின் அடிப்படையிலே வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பதனுடைய நோக்கமே, அட நீ வாழ், எதிரிமா நாளை மறுமையில் இப்போது வாழ்கின்ற வாழ்க்கை பற்றி விசாரிக்கப்படுவாய், நமக்கு சொல்லு குர்ஆன். அதனால ஒழுங்காக, நேர்மையா, மனிதா உனக்கு வயிறை தந்தோமே எப்படி வாழ்ந்தாய், பொருளை தந்தோமே எப்படி சேர்த்தாய், எப்படி செலவிட்டாய், வாலிபத்தை தந்தோமே எப்படி அதை பயன்படுத்தினாய், கல்வி அறிவை தந்தோமே எப்படி நீ செலவிட்டாய்,
இதெல்லாம் அதனால வாழ்க்கை என்பது ஒழுங்காக வாழ்வது வாழ்க்கை, முறையாக வாழ்வது வாழ்க்கை, உண்மையாக வாழ்வது வாழ்க்கை, மற்றவருக்கு தீது எண்ணாது வாழ்வது வாழ்க்கை தான் வாழ்க்கையுடைய ஒரு சுருக்கமான சொல். பிஸ்மி நேயர்களுக்கும் இந்த நேர்காணலை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். உங்களுடைய ஆதரவை பிஸ்மி வானொலிக்கு நீங்கள் எல்லா வகையிலும் தொடர்ந்து வழங்குங்கள். பிஸ்மி வானொலியை உங்களுடைய குடும்பத்தினருடன், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த செயலியை நீங்கள் உங்களுடைய கை தொலைபேசியில் பதிவிறக்கம் செய்யுங்கள். இதை உலகெங்கும் இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் இப்படி ஒரு வானொலி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இதை நீங்கள் செவிமடுத்து கேளுங்கள் என்று நீங்கள் இந்த செய்தியை பிரகடனப்படுத்துங்கள். வர்த்தகர்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள், உங்களுடைய நிறுவனம் செழித்தோங்க பிஸ்மி வானொலி எந்தவித பொருளாதார சிரமங்களும் இல்லாமல் இந்த மார்க்க பணியை, தீன் பணியை, மனித நேய பணியை தொடர்ந்து அவர்கள் செயலாற்றுவதற்கு நிறைய விளம்பரங்களை பிஸ்மி வானொலியில் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவை நீங்கள் தந்தருள வேண்டும் என்ற கோரிக்கையை பிஸ்மி வானொலி நிர்வாகத்தின் சார்பாக உங்களிடத்திலே முன்வைத்து, உஸ்தாத் அவர்களிடத்திலே நிறைவான ஒரு கேள்வி. உஸ்தாத் அவர்களே, நம்முடைய பிஸ்மி வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்பும் ஆலோசனை, வழிகாட்டுதல், கருத்துகள் என்ன? என்னுடைய அறிவார்ந்த பிஸ்மியின் நேயர்களே, உண்மையில் இது உங்களுக்கான ஒரு பொற்காலம். பிஸ்மி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறது. நிச்சயமாக இதில் உங்களுடைய பங்களிப்பு அவசியம் இருக்க வேண்டும். நல்ல காரியங்களுக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவுங்கள். அதனாலே உங்களிடத்தில் அன்பாக, உரிமையாக வேண்டுவதெல்லாம் பிஸ்மியை நீங்கள் அங்கீகரியுங்கள். பிஸ்மியை உங்களின் இல்லங்களில் கொண்டு வாருங்கள். அண்மையிலே தமிழகத்தில் நம்முடைய அல்-ஹிக்மாவுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற போது பலர் பிஸ்மியை தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். என் மனசை எங்கள் ஊரில் கம்பத்திலே உத்தமபாளையத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இங்க மலேசியாவிலே அப்போ இது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பேரு. காரணம், எல்லாமே ஒவ்வொரு துறை பற்றியும் அடிப்படை ஆதாரங்களோடு, சும்மா ஏனோதான என்று பொய்மைகளையோ புழுகளையோ சொல்வதில்லை, அடிப்படை ஆதார சான்றுகளோடு ஒவ்வொரு செய்தியும் வடிவமைத்து சொல்கின்ற ஒரு அற்புதமான அறிவு களஞ்சியமாக இந்த பிஸ்மி இருக்கிறது. அதனாலே நம் சமூகத்திலே நமக்காக, நம் தமிழுக்காக, நம்முடைய மார்க்கத்துக்காக, நம் சமூகத்திற்காக, உலகத்து மக்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க வந்திருக்கின்ற பிஸ்மியை இழந்து விடாதீர்கள். தொடர்ந்து நீங்கள் பயணியுங்கள். என் அன்பு சகோதரர் சொன்னதை போல இதை மற்றவர்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களையும் இணையுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவிலே உங்களுடைய விளம்பரங்களை கொடுத்து இதை உயிர்ப்பியுங்கள். பிஸ்மி என்று சொல்கின்ற ஒரு மரம் உங்களுடைய நீராக, உரமாக, வேலியாக உங்களுடைய விளம்பரங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய உற்சாகம் இருக்க வேண்டும். மார்க்க பணிக்காக, சமூக செய்திக்காக வேண்டி நீங்கள் தருகின்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனை, ஒரு உதவி என்றுதான் சொல்ல முடியும். அதனாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எந்த நிலையில் நிச்சயமாக உங்களை பிஸ்மி மறக்காது. பிஸ்மியை நாம் மறக்கவே கூடாது. இதுதான் என் பிஸ்மி என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நான் நன்றி கூறுகிறேன். என் பழைய நினைவுகளை, என் இளமை காலத்திய அந்த தேட்டங்கள், உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு அருமையான வாய்ப்பை இந்த மக்கள் தந்தார்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜஸாக்குமுல்லாஹ். என் இனிய பெருமக்களே, வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களை நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மிக்க நன்றி உஸ்தாத். அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, நீங்கள் கடந்து வந்த பாதையை, உங்கள் பாத சுவடுகளை, நீங்கள் பெற்ற கல்வியை, நீங்கள் பெற்ற அனுபவத்தை நம் நேயர்களோடு மிக அருமையாக பகிர்ந்து கொண்டீர்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய நற்காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான நற்கூலியை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இதற்கு வாய்ப்பு தந்த பிஸ்மி வானொலி நிர்வாகம், அதனுடைய தலைவர் சீனி ஜாஃபர் கனி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து, இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்வில் மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு
விரைவில் உங்களை சந்திப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக என்று கூறி இந்த நேர்காணலை மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். பாலைகளில் காடுகளில் பணிபந்த நாடுகளில், பாலைகளில் காடுகளில் பணிபந்த நாடுகளில், சோலைகளில் தீவுகளில் சொல்லாட்டு அல்லாஹ்வே அருள்வாய். அன்பு நெஞ்சங்களே, எங்களுக்காக துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.